தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்திரளும், என் வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 1, இறைவசனம் 5. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். அன்பாய் உருவானவரே, அன்பிற்காக இன்னுயிரை தந்தவரே, அன்பினால் இவ்வுலகை பாவத்தினின்று மீட்டவரே இறைவா, இதோ அன்பின் வெளிச்சமாக, அன்பின் உச்சகட்டமாக, அன்பிற்கு இலக்கணமாக நீர் கொடுத்துள்ள இந்த அருமையான நாளை நினைத்து நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து வணங்கி அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பாண்டவரே, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை இதோ எம் கரங்களிலே தவள வைத்திருக்கின்றீர். இந்த ஆண்டின் ஒரு புதிய நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றீர். புதிய உயிர் மூச்சு வாயிலாக நீர் எம்மோடு இருக்கின்றீர், உம்மில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றீர். நன்றி செலுத்துகின்றோம், போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி தூயவர் தூயவர் என்று புகழுகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று இன்றைய நாளில் திருப்பாடல் வழியாக திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலே நாங்கள் பேறு பெற்ற மகனாக மகளாக வாழ திருச்சட்டப்படி ஒழுக எங்களுக்கு நீர் அழைப்பு விடுத்திருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னுமா இன்றைய நாளிலும் கூட திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக அன்பில் நிலைத்திருக்க, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, அன்பின் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் காலம் வரும்போது ஏற்படும் விளைவுகள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தருவதாக இருக்கும் என்பதை இன்றைய நாளில் இறைவார்த்தை வழிபாடு வாயிலாக எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தியிருக்கின்றீர். இன்னும் சிறப்பாக எமக்கு சிந்தனைக்கு நீர் அருமருந்தாக கொடுத்த இந்த சிந்தனைகளை உம் திருவடியிலே நாங்கள் வைக்கின்றோம். வாழ்வின் உயர்வையும் நிறைவையும் தேடாமல் மலிவான இன்பங்களில் மனதை செலுத்தி நேரத்தை வீணடித்து கொண்டிருப்போரின் சகஜ நிலை புரட்டி போட்டுவிடும். உண்பதும் குடிப்பதும் உல்லாசமும் மட்டுமே வாழ்வு அல்ல என்பதை அவர்களும் உணரும் நிலை உருவாகும். அன்பும் பரிவும் இரக்கமும் காட்டி பிறருடைய வாழ்வுக்கு வளம் சேர்த்து வாழ்ந்தவர்கள் உயர்வையும் உன்னதத்தையும் பேரின்பத்தையும் சுவைத்து பெருமகிழ்வு கொள்ளும் காலமாக அது மலரும். தொலைநோக்கி இல்லாத திட்டங்களும் செயல்பாடுகளும் குறுக்கு வழியிலான உடனடி இன்பங்களும் ஆபத்தானவை, தீவிர மறுபரிசீலனைக்கு உரியவை. ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட இந்த எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீர் திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக, சிறப்பாக நற்செய்தி வாசகம் வழியாக நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றீர். நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், இதோ வருகின்ற காலம் பொல்லாத காலம் என்பதை இன்றைய நாளில நீர் எமக்கு வெளிப்படுத்துகின்றீர். நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்து எங்களது வாழ்வை மறுபரிசீலனை செய்து எப்பொழுதும் சமநிலையோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை நீர் தெளிவுபடுத்தி இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக இந்த நாளை முழுவதுமாக உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அர்ப்பணம் மிகுந்த இந்த காலை வேளையில கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தது போல தொடங்கியுள்ள இன்றைய நாள் முழுவதும் நீர் பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் நன்றி செலுத்துகின்றோம். எம் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை நாடி நரம்பு இரத்த நாளங்கள் என அனைத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரன். உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் என அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடும் ஆண்டவரே, தொடும். உமது பரிவிரக்கத்தால் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இதோ உமது திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையிலே இந்த அகில உலக மனுக்குளம் முழுவதும் உள்ள எல்லா பிள்ளைகளையும் உமது திரு இருதயத்திற்கு இந்த அதிகாலை வேளையிலே காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செய்கின்ற வேலைகள், செல்லுகின்ற இடங்கள், பார்க்கின்ற மனிதர்கள் என அனைத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எம் உடல் பொருள் ஆவியின் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். பதவி பட்டங்கள், பெயர், உயர்வு, தாழ்வு என அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நல்லவை தீயவை எது என்பதை நாங்கள் அறிய ஆய எங்களுக்கு நீ ஞானத்தை பொழிவீர் என்ற நம்பிக்கையில எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒருபோதும் வீணாய் போவதில்லை. ஆம், எங்கள் ஜெபங்களோ எங்களது வேண்டுதல்களோ எதுவும் வீணாய் போவதில்லை. சிறப்பாக ஆண்டவரே, இதோ இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாள். நீர் என்னை அற்புதமான விதத்திலே வழிநடத்துவீர், பாதுகாப்பீர், உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அரவணைப்பீர் என்ற விசுவாச உறுதியோடு இதோ எங்களை முழுவதுமாக சாஷ்டாங்கமாக விழுந்து உம் திரு இருதயத்திற்கு பாதகாணிக்கையாக வைத்து அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீர் படைத்த உயிரினங்கள், தாவரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள் என அனைத்தையும் சிறப்பாக உமது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட உமது பிள்ளைகளாகிய எங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் அறிபவர் நீர், எங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் அறிபவர் நீர், எங்களுக்கு எல்லாவற்றையும் அபரீதமாக தந்து கொண்டிருப்பவர் நீர். உம்மால் எல்லாம் இயலும், உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்ற விசுவாச உறுதியோடு எங்கள் உடல் பொருள் ஆவி சிந்தனை சொல் செயலாற்றல் திறமைகள் அனைத்தையும் உம் திருவடியிலே அர்ப்பணித்து இந்த நாளை சாஷ்டாங்கமாய் விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியருளும் எங்கள் உயிருள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அன்பில் அவரது பிள்ளைகளாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பே அனைத்தையும் வெல்லும் என்ற எதிர்நோக்கில் பிறருடன் பழகக்கூடிய மனநிலையோடு வாழ நம்மை அவரது பாதையில் வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். இல்லாமல் ஆண்டவரை போற்றுவோம். இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.